ஆண்டுகள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது. அதுவரை அவர்கள் பூமியில் தட்டழிந்து கெட்டலைவார்கள். ஆகவே நீர் இத்தீய கூட்டத்தாரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினான். நபியே, ஆதமுடைய இரு குமாரர்களின் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பியும். இருவரும் ஒவ்வொருவரும் குர்பானி கொடுத்த போது ஒருவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பின்னவர் நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூறினார். அதற்கு முன்னவர் மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பயபக்தி உடையவர் குர்பானிகளைத்தான் என்று கூறினார். அன்றியும் நீ என்னை வெட்டுவதற்காக என் அளவில் உன் கையை நீட்டுவாயானால் நான் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன் அளவில் நீட்ட மாட்டேன். ஏனெனில் நான் நிச்சயமாக உலகங்களுக்கெல்லாம் ரப்பாகிய இறைவனுக்கு அஞ்சுகிறேன் என்றும் கூறினார். என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்துடன் நீ சுமந்து கொண்டு வருவதையே நிச்சயமாக நான் விரும்புகிறேன். அப்பொழுது நீ நரகவாதிகளில் ஒருவனாகி விடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாகும் என்றும் கூறினார். இதன் பின்னரும் அவருடைய மனம் தம் சகோதரரை கொன்று விடுமாறு தூண்டிற்று. ஆகவே அவர் தம் சகோதரரை கொலை செய்து விட்டார். அதனால் அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராகிவிட்டார்.